அதிகாரம் 13 இறைவசனங்கள் 33 முதல் 35 முடிய. பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதை யூதர்களுக்கும் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இணையதளத்தில் வெளியான ஒரு காணொளி காட்சி. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர், ஒரு குடும்ப தலைவர், ஒரு துறவியை போய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த துறவியிடம் சொல்கிறார், சுவாமி, என்னுடைய மனைவி என்னை அதிகமாக அன்பு செய்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் என்னை அன்பு செய்கிறார்கள். அப்போது அந்த துறவி சொல்வார், இல்லை, இந்த உலகத்தில் யாரும் உண்மையாக அன்பு செய்யவில்லை. அந்த மனிதர் மீண்டும் சொல்கிறார், இல்லை, என்னுடைய மனைவி யார் என்னை கைவிட்டால் என்னுடைய மனைவி என்னுடைய கடைசி காலம் வரை என்னோடு இருப்பாள். அதற்கு பின்பும் அவள் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பாள். அந்த அளவிற்கு அவளுக்கு என் மேல் அன்பு உண்டு சொல்கின்றார். அந்த துறவி சொல்கிறார், உன்னுடைய மனைவிக்கு உண்மையில அன்பு இருக்கா இல்லையான்னு வேணா ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட் ஒண்ணு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சம்மதிக்கிறாங்க. அது என்ன டெஸ்ட் அப்படின்னா, நீ உன் வீட்டுக்கு போ, கையில ஒரு பொடி ஒண்ணு கொடுத்து விடுற. இந்த பொடியை நீ சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே மயக்க நிலைக்கு போயிருவ. செத்த மாதிரி படுத்திருப்ப, ஆனா சாப்பிட மாட்டேன், மயக்க நிலையில இருப்ப. அந்த நேரத்துல உன்னுடைய மனைவி உண்மையில வச்சிருக்கிற அன்பு என்னன்னு உனக்கு புரியும். சரியான நேரத்துக்கு வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த குடும்ப தலைவர் வீட்டுக்கு போய் அதை சாப்பிட்டு படுத்திருக்கிறார். அவர் செத்து போயிட்டார் நினைச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஒரு பக்கம், அவருடைய தாய் தகப்பன், அவருடைய மகன், சின்ன பையன். என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிற நேரத்துல இந்த துறவி உள்ள வரும்போது அவருடைய மனைவி அந்த துறவியுடைய காலில் விழுந்து அழுறாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த துறவி ஒரு டம்ளர் கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு. அப்ப அந்த தண்ணியை வாங்கி அவர் மந்திரிச்சு கொடுக்கிறாரு. இந்த தண்ணி யாராவது ஒரு ஆள் குடிங்க, அவருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு. உடனே அந்த மனைவி கொண்டாங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்குறாங்க. வாங்கின உடனே அவர் சொல்றாரு, ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். இந்த தண்ணி யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உயிர் போயிடும், ஆனா இறந்த இந்த மனிதருக்கு உயிர் வந்துடும். இப்ப இந்த தண்ணியை குடிக்க யார் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க ஒரு அமைதி, யாருமே வாய் திறக்கல. என்னுடைய கணவருக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்ன மனைவி அமைதியா இருக்கிறாங்க, வாயை திறக்கல. இப்போ அந்த துறவி அந்த கப்பு தண்ணியை வாங்கி குடும்ப தலைவருடைய அப்பா, தந்தை, அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்னு. அவர் சொல்ல, ஐயோ இல்லை இல்லை, நான் போயிட்டேன்னா என்னுடைய மனைவி தனியா இருப்பா, பாவம், அதனால நான் குடிக்க மாட்டேன். அவை அந்த இறந்த மாதிரி படுத்திருக்கிற அவருடைய தாய் அந்த அம்மா கிட்ட கேட்கிறார், நீங்க குடிக்கிறீங்க? ஐயோ நான் குடிக்க மாட்டேன், அடுத்த மாசம் என்னுடைய மகளுக்கு பேருக்காக இருக்கு, நான் போயிட்டேன்னா அந்த பிள்ளை யார் பார்க்கறது, அதனால நான் குடிக்க மாட்டேன். அடுத்ததாக அவருடைய மனைவி, அந்த அம்மா அழுதுட்டே இருக்கு. அந்த அம்மாட்ட கேட்கிறார், நீங்க குடிக்கிறீங்களா? உங்க கணவருக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்னீங்களே, நீங்க குடிச்சா உங்க கணவர் பிழைச்சிக்குவார், உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. குடிச்சிருப்பாங்களா அந்த அம்மா? குடிச்சிருப்பாங்களா? நீங்க சொல்ற பதில இருந்து உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடும்.
குடிக்கல. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, ஐயோ நான் குடிக்க மாட்டேன், என் பையன் பாவம் சின்ன பையன், நான் போயிட்டேன்னா என் பையனை யார் பாத்துக்கிறது அப்படின்னு ஏக்கமா சொல்லுச்சு. உடனே கடைசி அந்த பையனை திரும்பி பார்ப்பார், அந்த பையனுக்கு ஊத்தி விட்டுடலாம் அப்படின்னு. உடனே அந்த அம்மா அந்த பையனை தான் பக்கமா வேகமா பிடிச்சு இழுத்துட்டு சொல்லு, சாமி உங்களுக்கு அறிவு இல்லையா, அவன் சின்ன பையன், வாழக்கூடிய பையன், அந்த பையனை பாக்குறீங்களே அப்படின்னு. இப்ப கடைசியா கேட்பாரு, அப்ப அவரு உயிரோட வரணும்னு உங்க யாருக்குமே ஆசை இல்லை அப்படித்தானே? யாருமே வாய் திறக்கல. சரி உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். அவருக்கு உயிர் போயிடும். இப்ப எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த துறவி அந்த பக்கமா ஓரமா நிற்கிறார். சரி, இப்ப இறந்த மனிதன் அவர் கட்டில படுத்திருக்கிறார். அவர் அப்படியே எடுத்துட்டு வெளியே போகணும். வெளியே போனா அந்த வாசல் இருக்கு இல்லையா, வாசல் வழியா அந்த கதவு போகாது. அப்ப அவர் இறந்தவரை கட்டிலோட தூக்குறாங்க. அவரு மனைவி சொல்றாங்க, கீழே வைங்க அவரை, ஏன் கட்டிலோட தூக்குறீங்க, அது எங்க அப்பா கொடுத்தது அந்த கட்டில் இல்லாம அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த துறவி சத்தம் போடுறாரு, ஏம்மா உன் வீட்டுக்காரருக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னியே, இந்த கட்டில் உனக்கு பெருசா போச்சா அப்படின்னு. அந்த அம்மா அமைதியாயிருச்சு. இப்ப கட்டிலோட தூக்கிட்டு வராங்க. அந்த வாசல் பெருசு, அந்த கதவு நிலையை உடைச்சா தான் வெளியே எடுக்க முடியும். இப்ப அந்த துறவி சொல்றாரு, அந்த கதவு நிலையை உடைச்சி அவரை கொண்டு வாங்க அப்படின்னு. இப்ப அந்த இறந்தவருடைய அம்மா சொல்லுது, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அது உடைச்சதுன்னா அப்புறம் யார் அதை சரி செய்யறது, நீங்க அவர் உடலை மட்டும் தூக்கிட்டு போங்க, கட்டில் இங்க இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே படுத்து இறந்த மாதிரி படுத்துன அந்த மனிதர் அவர் எழும்புறார். அவருக்கு உயிர் வந்துருச்சு, அவர் சாகல. இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தானே அவர் படுத்திருக்கிறார். அவர் எழும்பி எல்லாரையும் இப்படி சுத்தி பாக்குறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. துறவி பார்த்து சொல்றாரு, சாமி இந்த வீட்டுல நான் என்ன இருக்கல, நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட புறப்படுறது போல அந்த நிகழ்வு முடியும். அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு எங்க இருக்கிறது? நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? ஒருவேளை ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அனுபவித்திருந்தோம் என்றால் அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அல்லது இவரால் எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறது, இவரால் எனக்கு வர வேண்டியது இருக்கிறது என்பதற்காக அனுபவித்தாலும் அது உண்மையான அன்பாக இருக்காது. அப்படி என்றால் உண்மையான அன்பு எது? உயிரை கொடுப்பதுதான் உண்மையான அன்பு என்றால் அந்த அன்பை செய்து காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி மலையில் நமக்கு உயிரையும் கொடுத்தவர். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16வது இறைவாக்கில் வாசிக்கின்றோம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உண்மையான அன்பு என்றால் ஒருவருக்காக தன்னையே இழக்க துணிவதுதான் உண்மையான அன்பு என்று இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். காரணம், அவரிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. எனவே தன்னுடைய உயிரை கொடுத்தார். எனவே அந்த நம் ஆண்டவருடைய வழியில் அவருடைய உண்மை அன்பை பின்பற்றியவர் நம்முடைய பாதுகாவலை தூய குழந்தை இயேசுவின் தரசாள். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அன்பை மையப்படுத்தியது. அன்புக்கு பதில் அன்பே, அன்புருவே இறையடைத்தலுக்கு திறவுகோல், அன்பு என்னும் மலை உச்சியை அடைவதே என்னுடைய ஆசை. இவை எல்லாமே அவருடைய விருப்பமான வார்த்தைகள். அந்த அன்புக்காகவே அவர் அந்த கார்மல் படத்தில் வாழ்ந்தார். வாழ்ந்தது குறுகிய காலமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன்னோடு வாழ்ந்த அந்த சகோதரிகளுக்கு அன்பை மட்டுமே அவர் கொடுத்தார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, காலையில தூங்கி முழிச்சு போகும்போது அவங்க கூட உள்ள சகோதரிகள் எல்லாம் அந்த போர்வையை கூட மடிக்காம போயிட்டாங்க அப்படின்னா இவங்க போய் எல்லாருடைய போர்வையும் எடுத்து மடிச்சு வைப்பாங்களாம். இவங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு அவங்களுடைய போர்வையை மடிச்சு வைக்கணும் அப்படின்னு? அதுதான் அன்பு, சகோதரிகளிடத்தில் அன்பு. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்வோமா? கண்டிப்பா செய்ய மாட்டேன். நான் கூட செய்ய மாட்டேன். வேணா மடிச்சு வச்சிருக்கிறத வேணா 2 தட்டு தட்டின்னு போவோம். அதுதான் நம்மளுடைய வேலை. கண்டிப்பா அவங்கள மாதிரி செய்ய முடியாது. இப்போ அவங்க கார்மல் மடத்துல இருக்கிறாங்க. அவங்க அந்த மடத்துல இருக்கும்போது அவங்க கூட பிறந்த சகோதரி தான் அந்த மடத்து தலைவி, சுப்பீரியர். ஒரே மடத்துல அவங்க வீட்டுல இருந்து 4 பேர் அங்கதான் இருக்காங்க. கார்மல் மடத்துல ஒரு ஒழுங்கு உண்டு. ஒரே வீட்டுல இருந்து 3க்கு மேல சகோதரிகள் இருக்க முடியாது. அதிகபட்சம் 3 பேர் தான். ஆனா முதல் முறையா வரலாற்றுல இவங்க வீட்டுல இருந்து 4 பேர் அதே மடத்துல சகோதரிகளா இருந்தாங்க. மொத்தம் 5 பேர். ஒருத்தங்க மட்டும் வேற சபையில இருந்தாங்க. அப்ப இவங்க அந்த மடத்துல இருக்காங்க. மடத்து தலைவி அவங்களுடைய சகோதரி. எப்படி இருக்கும்? ஒரே வீட்டுல இருந்த மாதிரிதான் இருக்கும்.
எந்த பக்கம் திரும்பினாலும் கூட பிறந்தவங்க. ஆனா இந்த மடத்து தலைவி என்னுடைய சகோதரின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு செலவையும் எதிர்பார்த்தது இல்லை. அவங்களுடைய வேலையை அவங்க செய்வாங்க, அவங்களுடைய கடமையை அவங்க செய்வாங்க. அவங்களுடைய கடமையை அடுத்தவங்களை அன்பு செய்யறது தானே. ஒரு முறை ஒரு சகோதரி வேலை செய்யும் போது கை தவறி விழுந்து ஒரு கண்ணாடி குடுவை ஒண்ணு உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போன அந்த குடுவையை பார்த்து அந்த சகோதரி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது மடத்து தலைவிக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப இவங்க வராங்க, குழந்தை தரச்சாங்க, நீ ஒண்ணு வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மடத்து தலைவிகிட்ட போய் இவங்க சொல்றாங்க, என் கை தவறி விழுந்து நான் தெரியாம உடைச்சிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? உடைச்சிட்டு நான் உடைக்கவே இல்லைன்னு, அது எங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க இன்னொரு ஆள் உடைச்சதை நான் உடைச்சேன்னு போய் சொன்ன அந்த மனநிலை அந்த சகோதரி மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு. அந்த சகோதரியினுடைய பாதுகாவலை நாம் வாழ்கிறோம் என்றால் அவரிடம் இருந்த அந்த நல்ல பண்புகளை நாமும் நமதாக்க அழைக்கப்படுகின்றோம். அவரும் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித்தரார். உண்மையான அன்பு என்றால் என்ன? தன்னையே கொடுக்கின்ற எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத அன்புதான் உண்மையான அன்பு. எபேசியர் எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது இறைவாக்கில் வாசிக்கின்றோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. அன்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுல இருந்துச்சு அப்படின்னா அந்த மனிதரை நமக்கு பிடிக்கும். அவங்க தப்பே செய்தாலும் நமக்கு பிடிக்கும். ஒருவேளை அவங்களை பிடிக்கலன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவங்க நல்லதே செய்தாலும் அது தவறாதான் தெரியும். ஒருவேளை நீங்க நல்லது செய்து உங்களை ஒருத்தங்க குற்றம் சொல்றாங்க அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா உங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதை சுலபமா புரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஏழை பெண்மணி, ஒரு தாய், ஒரு நாய் ஒன்று வளர்த்து வராங்க. நம்ம வீட்லயே நாய்கள் இருக்கும். அப்போ உடல்நிலை சரியில்லாம அந்த சகோதரி இறந்து போறாங்க. அவங்க இறந்து 1 வாரத்துக்கு மேல அந்த நாய் வந்து அந்த கல்லறையிலேயே படுத்திருக்கு, சாப்பிடவே இல்லை. 1 வாரத்துக்கு மேலாயும் சாப்பிடல. அது கண்ணில இருந்து தண்ணியா வடிஞ்சிட்டு. நாய்க்கு எப்படி தெரியும்? தன்னை வளர்த்த, தனக்கு சாப்பாடு கொடுத்த அந்த பெண்ணின் மீது அந்த நாய்க்குள்ள அன்பு. எனவே அந்த சகோதரி இறந்த பிறகு கூட கல்லறையில் போய் படுக்கின்ற அந்த அன்பு சொன்னதோடு ஒரு நாய் அன்போடு. இந்த 5 அறிவு படைத்த அந்த மிருகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு சிறிய பாடம். எனவே ஒரு மனிதன் இருக்கும் போதா அல்லது இறந்த பிறகா? இறந்த பிறகு நாம் யோசிக்க வேண்டாம். இருக்கும் போதே அந்த மனிதரை அன்பு செய்வோம். அது நம்மோடு உடன் பிறந்த உறவாக இருக்கலாம், அண்டை வீட்டு உறவாக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ரோமியர் எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 18வது இறைவாக்கில் பார்க்கின்றோம். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். நமக்கெல்லாம் கடன் தெரிஞ்சதுன்னா அது ஒரே ஒரு கடன் தான். கடன் அப்படின்னா ஒரே ஒரு கடன் தான். ஒரு ஆள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த ஆளுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? கடன்னா அது ஒண்ணுதான் நமக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா எப்போதெல்லாம் நம்ம ஒண்ணு திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குதோ அது எல்லாமே கடன் தான். ஒருவேளை ஒரு பொருள் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு பதில் அந்த பொருளை நம்ம திருப்பி கொடுக்கணும், அதுவும் கடன். ஒருவேளை நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறாங்க, அந்த உதவியை நம்ம திருப்பி செய்யணும், அதுவும் கடன். இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த புதுசா பிறந்தாலோ அல்லது புது நன்மை சமயத்துல இந்த மோதிரம், இந்த வளையல் எல்லாம் போடுவாங்க. போடும்போது அவங்க சொல்லுவாங்க இது கடன், நம்ம திருப்பி செய்யணும் அப்படின்னு. இப்ப எதெல்லாம் நீங்க திருப்பி கொடுக்கணுமோ அது எல்லாமே கடன். அப்ப சில வீட்டுல பிள்ளைங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, குடும்ப தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய தாய் தகவல் வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் காசு அனுப்பி கொடுக்குறேன் மாசம் தோறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கடன், பெற்ற கடனுக்காக நான் மாசம் தோறும் காசு அனுப்பி கொடுக்கிறேன், என்னுடைய கடமை முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. காசு அனுப்பி கொடுத்தா கடன் முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அவங்க உங்களை வளர்க்கும் போது காசை மட்டும் கொடுத்து வளர்க்கல, உங்களை வளர்க்கும் போது அன்பு பாசம் எல்லாம் சேர்த்து கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. அப்ப அந்த காசோட சேர்த்து அந்த அன்பையும் பாசத்தையும் நீங்க எப்ப திருப்பி கொடுக்குறீங்களோ அப்பதான் அந்த பெத்த கடன் தீருது. அது வரைக்கும் தீராது, அது நிலுவையிலேயே இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு இன்னும் அந்த பெத்த கடன் இன்னும் பாக்கி இருக்குது, செலுத்த வேண்டிய கடன்.
எனவே பணத்தை கொண்டு ஒரு கடனை திருப்பி செலுத்த முடியாது. நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் திருப்பி அளக்கப்படும். எனவே நீங்கள் எந்த பொருளுக்கு கடன்பட்டிருக்கிறீர்களோ அந்த பொருளை நீங்கள் திருப்பி செலுத்துங்கள். அதற்கு மாற்றாக இன்னொரு பொருள் ஈடாக முடியாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் யார் யாருக்கு நான் எந்த விதத்தில் எந்த வகையில் கடன்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாளின் வழியான ஒரு நிகழ்வு. கடலூர் மாவட்டம் புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்ற ஒரு குடும்ப தலைவர், 48 வயது. அவருடைய மனைவி ஜான்சி ராணி. இவர் ஒரு லாரி ஓட்டுநர். இப்ப வெளிநாட்டுல வேலை செய்கிறார். வெளிநாட்டுல வேலை செய்துட்டு லீவுக்கு வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு இத்தனை மாசம் இவ்வளவு ரூபா அனுப்பி கொடுத்தேன், நீ அதை எங்க வச்சிருக்க கொண்டா அப்படின்னு கேட்கிறார். நான் உனக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு காசு அனுப்பி கொடுத்தேன், அதை எங்க வச்சிருக்கிற கொண்டா. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன, அவனுக்கு எவ்வளவு பணம் அனுப்பி கொடுத்தேன், எல்லாம் செலவாயிடுச்சுன்னு சொல்றாரு, எப்படி செலவும், கையில கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்லுது, இந்த வடிவேல் வந்து இந்த பாக்கெட்டை தூக்கி காட்டுவாங்களா, அது மாதிரி அந்த அம்மா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப செலவாயிடுச்சுன்னா என்னென்ன செலவு, எங்கெங்க கொடுத்தேன் கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், அங்க கொடுத்தேன்னு சொல்லி எல்லா கணக்கும் தீர்ந்து முடிச்சிருச்சு. அது எப்படி தீரும்? வேலை செஞ்சவருக்கு தானே தெரியும் அந்த காசோடைய அருமை. அப்ப அவர் மறுபடியும் கேட்கிறாரு, அந்த காசை எங்க கொடுத்த, அல்லது ஒரு வேளை யாருக்காவது கடனா கொடுத்தியா, அல்லது யாருக்கிட்டையாவது ஏமாந்துட்டியா, என்ன எனக்கு சொல்லு, நான் உன் மேல கோவப்பட மாட்டேன், சூழ்நிலை என்ன எனக்கு அதை சொல்லு போதும், என்ன கஷ்டப்பட்டது நான் தானே, நான் உழைச்ச காசு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும், அதுக்காவது பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பதிலே சொல்லு, என்கிட்ட இல்ல, செலவாச்சு, இது ஒண்ணுதான் அங்க இருந்து பதிலா வருது. அப்ப இந்த சண்டை பேசி பேசி அந்த வாக்குவாதம் ஊற்றி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா அந்த ஆள் மேல மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சிருச்சு. நடந்த நிகழ்வு. மனைவி கைது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த செய்தித்தாளில் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அன்பு செய்கிறாள் என்றால் அவருடைய வருவாயை அவள் எந்த அளவிற்கு செலவு செய்கிறாள் என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவன் அங்கே உண்ணாமல் உறங்காமல் வேலை செய்கிறான். ஒருவேளை இதை நான் சேர்த்து வைத்தால் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு செலவுக்கு ஆகும் என்று அவன் நிறைய தியாகங்களை செய்கிறான். ஆனால் இங்கே ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற போது அந்த கணவனை இந்த மனைவி அன்பு செய்யவில்லை என்று பொருள். போன வாரம் ஒரு ஊருக்கு திருவிழா பிரசங்கத்துக்கு போயிருந்தேன், நம்ம மறை மாவட்டத்துல. அப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். இந்த கொரோனா ஊரடங்கு வந்தது இல்லையா, இந்த ஊரடங்கினால நிறைய வீட்டுல குடும்ப தலைவிகளுக்கு கொரோனா மேல கோபம் ஏன் அப்படின்னு கேட்டேன். ஊரடங்கினால குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் கொரோனா மேல கோபம் ஏன்? ஏன்? அது சரியான பதில் தான், வேலைக்கு போகல நிறைய பேர். இந்த கேள்வி கேட்ட உடனே இந்த பக்கம் பாட்டு கிளாஸ்ல இருந்து ஒரு அம்மா, ஒரு பெரியவங்க, கல்யாணம் ஆனவங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் எதிர்பார்க்காத ஒரு பதில், வீட்லயே ஒரு கொரோனா வந்து கிடக்கு அப்படின்னா. எனக்கு வேகமா சிரிப்பு வந்துச்சு. அவங்க வீட்லயே ஒரு கொரோனா வந்து கிடக்குன்னு சொன்னது யார? யார கேட்கல? கணவர். அது கரெக்டா சொல்றீங்களே, எப்படி நீங்களும் அது மாதிரி யோசிங்களோ? அவங்க சொன்ன பதில் கேட்டு அந்த கூட்டத்துல இருந்து எல்லாரும் சிரிச்சாங்க. இப்ப நான் தான் சமாதானப்படுத்தினேன், அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார சொல்லல, பொதுவா சொல்லிட்டாங்க அப்படின்னு. நம்ம வீட்டுக்காரரு வேலைக்கு போனா நம்ம நிம்மதியா இருப்போம், அவர் வீட்டுல வந்து இருந்தா நமக்கு தொந்தரவு. இப்ப நிறைய பெண்கள் அவர் வெளிநாட்டுல இருந்தா ஒரே போனா இருக்கும், ஒரே மெசேஜா இருக்கும், எப்போ வர எப்போ வர எப்போ வர. இங்க வந்தா ஒரே சண்டையா இருக்கும், எப்போ போற எப்போ போற எப்போ போற அப்படின்னு. எனவே இது போன்ற அன்புகள் தூரத்து அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்து அன்பு, தூரத்துல இருந்தா இனிக்கும், அருகில் இருந்தால் கசக்கும். எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய அன்பு எந்த திசையில் இருக்கிறது? நான் எப்படி அன்பு செய்கிறேன்? எதை பார்த்து அன்பு செய்கிறேனா? இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல விரும்புகிறேன்.
இப்ப அன்பு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க சொல்லுவீங்க இந்த ஆளெல்லாம் என்னால அன்பு செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏன்னா அவருடைய நடவடிக்கைலாம் அப்படி இருக்கு, நான் எப்படி அவரை அன்பு செய்யறது அப்படின்னு கேட்பீங்க. இது ஒன்று தப்பு இல்லை, அவருடைய தப்பு. அன்பு செய்கிற விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அன்பு செய்வதற்கு ஏற்றவாறு அவர் நடந்து கொள்ள வேண்டும். சில சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுல மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மதிக்கின்ற விதத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், மதிக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. ஒரு முறை எருமை மாடு, ஒரு 4 எருமை மாடு சொர்க்கத்துக்கு போச்சாங்க. சொர்க்கத்தோட வாசல்ல நின்று கதவு தட்டு. ராயபுரம் ஓடி வந்து, என்ன நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த எருமாடுலாம் சொல்லிச்சுதான், நாங்க ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு. இல்ல ஆண்டவரை இப்ப பார்க்க முடியாது, வழி விடுங்க, நாங்க ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எருமை மாடை தான் உள்ள போகுது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன செய்தி, பூலோகத்துல இருந்து நீங்க எல்லாம் என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த எருமாடு எல்லாம் சொல்லிச்சா, பாத்தீங்களா எங்களுடைய எஜமானுடைய வீட்டுல பசுமாடு இருக்குது, நாங்களும் இருக்கிறோம். இப்ப பசுமாடு எல்லாரும் நல்லா மதிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல புல்லுலாம் போடுறாங்க, அவங்கள கடவுளாம் கும்பிடுறாங்க. பசுமாடு வீட்டுல இருந்தா ராசின்னு சொல்றாங்க. ஆனா எங்களை காரி காரி துப்புறாங்க. மனுஷங்களை கூட எங்க பேரை வச்சு இழிவா பேசுறாங்க. எருமாடு தள்ளிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எருமாடு மாதிரி இருக்கிறாங்க, எங்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க, எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும். இந்த பசுமாடை எந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அந்த மரியாதை வேணும். எங்களுக்கு கண்டிப்பா நீங்க இதை செய்து ஆகணும். நீங்க எங்களுக்கு பார்வையற்று செய்துட்டீங்க. பசுமாடு அன்பு செய்துட்டு எங்களை இழிவுபடுத்துறது எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. அதனால அந்த பசுமாடு மாதிரி எங்களுக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு. இதுதான் உங்களுடைய முறையீடு. இப்ப முறையீட கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, சரி உங்களுடைய முறையீட நான் ஏற்றுக்கொள்றேன். இனிமே மக்கள் உங்களை மதிப்பாங்க, பசுமாடுக்கு இணையா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க இனிமேல் சாக்கடையில போய் புரளக்கூடாது. சகதியில, சாக்கடையில சகதின்னு சொல்லலாம். சகதியை கண்டா 2 உருளாம எருமாடு போவாது, உருண்டாதான் அதுக்கு திருப்தியா இருக்கும். அப்போ இதுதான் நிபந்தனை. அப்ப எருமாடு சொல்லிச்சா உடனே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இது எங்க குலத்தொழில், நாங்க அப்படித்தான் செய்வோம். அவங்க எங்களை மதிக்காட்டும் பரவாயில்லை, ஆனா சாக்கடையில மட்டும் எங்களால போகாம இருக்க முடியாது, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சாங்க. இப்ப நிகழ்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு குடும்ப தலைவர் வீட்டுல மரியாதை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த குடும்ப தலைவர் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா அந்த மரியாதை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அவருக்கு இருக்கிற நிலையில் அவர் இருந்தா மட்டும்தான் அந்த மரியாதையும் அந்த அன்பும் அவருடைய வீட்டுல கிடைக்கும். என்னை மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள மாதிரி என்னை நினைக்கணும்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அந்த மரியாதை கொடுக்கறதுக்கும் என்ன மதிக்கிறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேனா அல்லது சரியா இருக்கிறேனா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாப்பினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சகோதரி நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் அன்பு. தன்னை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. எனவே அந்த சகோதரியினுடைய பாதுகாவலில் வாழ்ந்துவிட்டு இந்த அன்பு என்றால் என்ன என்றே தெரியாமலேயே வாழ்வது அல்லது ஏதாவது எதிர்பார்த்து அன்பு செய்வது என்றால் உண்மையிலே இந்த சகோதரியை பாதுகாவலியாக நாம் வைத்திருப்பதில் பொருள் இல்லை. எனவே குடும்பத்தில் நம்மோடு வாழ்கின்ற எல்லா உறவுகளையும் பாரபட்சமின்றி எதிர்பார்ப்பின்றி அன்பு செய்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெறுவோம். ஆமென். அது இல்லாத ஒன்று இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் காட்டுக்கு போவேன் என்பது அது சரியான முறையாக இருக்காது. நன்றாக இல்லை என்பதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது சந்தேகம் இல்லை. அதைத்தான் நம்முடைய புனிதை செய்தார். அந்த காலகட்டத்தில் எல்லோருமே பணத்தின் மேல் அதிகமாக ஆர்வப்பட்டு பணம் சம்பாதிப்பதில் ரொம்ப போட்டிகளை போட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பணக்காரர்கள், நிறைய பணக்காரர்கள் வாழ்க்கையை விட்டுவிட்டு கான்வென்ட்களுக்கு செல்வதை அந்த காலகட்டம் நமக்கு காட்டுகிறது. அந்த காலகட்டம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், பணத்தில் நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி காண முடியாது என்று ஒரு எதிர்ப்பு உணர்வு. இந்த எதிர்ப்பு உணர்வை அது ஒரு வகையில் ஒரு சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கான முயற்சி அன்றி அதை குற்றம் சாட்டுவதற்கான
அதை நிராகரிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. அதை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுக்கின்ற எதிர்ப்புகள் அது சரியானது. நல்ல ஒரு குடும்பம் சரியாக வேண்டும் என்பதற்காக மேற்கொள்கின்ற ஒரு பரிசோதனைகள் உதவும். ஏனென்றால் நாம் அதை சீர்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்காக நாம் அதை செய்கிறோம். அதனால் அந்த வகையில் நாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள் நம்முடைய குடும்பம் நன்றாக இல்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்று கணவன் மனைவியும் சண்டை போடுகிறார்கள், மிக பயங்கரமாக மோதிக்கொள்கிறார்கள் என்றால் அது தவறல்ல. ஏன் தவறல்ல என்றால் அது சரியாக இருக்க வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு. ஆனால் அது கொஞ்சம் இருப்பதையும் இழந்து விடுவதற்கான ஒரு வழிமுறையாக அதை நாம் செய்தோம் என்றால் அவங்களோட வாழ முடியாது. சரி, நான் காட்ட போகிறேன். இது அந்த சண்டைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. சண்டைக்கு அர்த்தம் எப்பொழுது வருகிறது என்றால், இந்த சண்டையினால் இந்த நிலைமை இன்னும் சீராகும், இன்னும் அதிகமாகும். அதைத்தான் இந்த புனிதர்கள் நமது வாழ்வுக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமாக நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்து கொள்ள முடியாத தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால் வாழ்வு மேம்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் இப்படி செய்யலாம் போல இருக்க, இவ்வளவு செய்ய முடியுமா ஒரு சாதாரண மனிதன், ஒரு மனுஷி இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று ஒரு வாழ்வை மேலோக்கி நகர்த்துகின்ற ஒரு காரியங்கள். அத்தகைய ஒரு முறையில் நம்முடைய குடும்பங்களில் நாம் இருப்பதை நன்றாக இருந்தால் முயற்சியுடனும் இந்த புனிதை போல் வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் அதற்கு நன்றி செலுத்தவும், இல்லாவிட்டால் அதை போன்று அதை நோக்கி நகர்கின்ற மிக சிறந்த முயற்சிகளை ஒரு இருப்பதை விட மேலோக்கிய நிலைக்கு நகர்ந்து செல்கின்ற முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நம்முடைய பாதுகாப்பை நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும். இன்று நம்முடைய மண்ணின் மைந்தவுக்காக இந்த நேரத்தில் ஆபத்தில் உதவி செய்த முகமாக வரையறை வழங்கி இந்த நாளை சிறப்பித்ததற்காக உங்கள் சார்பிலே நான் நன்றியை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது அகிலன் அவர்கள் நாடு கற்றுக் கொள்கிறார்கள்.